சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம சத்யா ரேகாவோட கல்யாணம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. கெட்டி மேளத்தோட கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயாவும் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பார்வதி கிட்ட நான் அந்த சிந்தாமணியை எப்படியாவது இங்கே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிந்தாமணி இங்கே வந்தால் ரேகா சத்யாவோட கல்யாணம் நடக்காமல் போயிடும். இல்லை அவள் கண்ணு முன்னாடியே அவள் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்து அதே மாதிரி ஃபோன் கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணி உன் பொண்ணோட கல்யாணம் என் மாமியார் ஊரில் தான் நடக்குது, முடிஞ்சால் தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்வதி இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சிந்தாமணியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, சீக்கிரமாக காரை ஓட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக இந்த பக்கம் எல்லாருமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக சத்யாவையும் ரேகாவையும் மணமேடையில் உட்கார வச்சு தாலி கட்ட சொல்கிறாங்க. தாலி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் கரெக்டாக சிந்தாமணி ஓடி தடுக்க பார்க்குறாங்க. முத்து தான் சிந்தாமணியை தடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. சத்யா ரேகாவோட கழுத்தில் தாலியை கட்ட போகிறாங்களா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.